Hi, welcome to Kasha Infotech and Wikitechy. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளாக்கிங் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி நான் ஒரு 1 minute பேசிடுறேங்க. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 hours 20 days ஆஃப் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் செஷன் பண்ண போகிறோம். ஆன்லைனில் கண்டக்ட் பண்ண போகிறோங்க. இதில் 10 டெக்னாலஜி நான் கவர் பண்ண போகிறேன். 2Dயாகவும் 3Dயாகவும் சொல்லி தர போகிறேன். அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ட்ரைனிங். ஓகே, ஸோ இது லைவ் கிளாஸாக வந்து நானே டேரெக்டாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறேங்க. கம்ப்ளீட்டாகவே சர்டிஃபிகேட் எத்திக்கல் ஹேக்கிங் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நடத்த போகிறேன். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா மே 25 ஜூன் 13 வரைக்கும் நடக்குங்க. தமிழ் வெர்ஷன் ஜூன் 1 ஜூன் 20 வரைக்கும் நடக்குங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டிஸ்பிளேவும் பண்ணியிருக்கேன். பாருங்கள், டைமிங் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஏதாவது வீடியோ மிஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்துக்கலாங்க, கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் பார்த்துக்கலாங்க. 100% ப்ராக்டிக்கல், 800 டெர்மினாலஜி, 240 டாப்பிக்குங்க, 60 செஷன், 180 ஹேக்கிங் டூல்ஸுங்க, 2 ஹேக்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ காலினக்ஸ் பேரட் ஓஎஸ்ன்னு எல்லாமே நான் சொல்லி தர போகிறேங்க. கண்டிப்பாக இந்த செஷனை விட்டுறாதீங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். 1. 2வது, இந்த டேட்டா மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே கவலைப்பட வேண்டாம். கஸ்டமைஸ் டேட் நாங்கள் ஏதாவது ரெடியாக இருக்கும். இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. ஓகே, எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ், இன்டர்ன்ஷிப், ப்ராஜெக்ட் நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் ஆன்லைன் ஆஃப்லைனில் பண்ணால் வந்து கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ண உங்களுக்கு ரெடியாக இருப்பேங்க. ஸோ என்னோட காண்டாக்ட் நம்பர்ஸ் அண்ட் வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேங்க. ஓகே, வாட் இஸ் கிளாக்கிங்? கிளாக்கிங்னா என்ன அப்படின்றத வந்து நானே மண்டையை பிச்சுக்கிறேங்க. கிளாக்கிங்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாக்கிங்னா கிளாக்கை நான் பார்த்துருக்கேன். இதுனா க்ளோக்கிங் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாக்கிங் அப்படின்னா வந்து வெரி சிம்பிள். ஒரு வெப்சைட் இருக்குன்னா கூகுளில் வந்து முதல் லிங்க்கில் 2வது லிங்க்கில் இருக்கிறது தான் ஹிட்டுங்க. 3வது 4வது இருந்துச்சா ஹிட் ஆகாது, பிஸ்னஸும் வராதுங்க. அப்போ இந்த 3வது 4வது 10வதுல இருக்கிற ஒருத்தனை மேலே தூக்கிட்டு வந்து மொதல் பொசிஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. அதுதான் வந்து க்ளோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து Black Hat ஹேக்கிங்கில் வருங்க. இது கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா கூகுள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம வெப்சைட்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, ஸ்பேம்னு. ஓகேங்களா? இந்த க்ளோக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து என்ன தான் அந்த கூகுள் சர்ச் இன்ஜின் வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். கூகுள் என்ன பண்ணுவான்னா வந்து க்ராலிங் பண்ணுவான். க்ராலிங்னா வந்து ஒரு வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்து வந்து அவனுடைய இண்டெக்ஸ் டேபிளில் போட்டு வச்சுப்பான். இதுதான் நார்மலாக நடக்குங்க. ஸோ தட் யாராவது கேட்டாங்கன்னா எந்த வெப்சைட்டில் அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தாங்களோ அந்த சர்ச்சிங் எடுத்து வந்து கொடுப்பான். இதுதான் இண்டெக்ஸிங்னு சொல்லுவாங்க. இது பார்த்தா வெப் க்ராலிங்னு சொல்லுவாங்க. ஸ்பைடர், கூகுள் வெப் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நார்மலாக நடக்கிற ப்ராசஸுங்க. இதுலேருந்து அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ளாக்கிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெப்சைட் வந்து நம்ம டாப்புக்கு கொண்டு வரணும், அந்த வெப்சைட்டை நம்ம டாப்புக்கு கொண்டு வரணும் நம்ம நினச்சோன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து இந்த ஹேக்கிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து Black Hat ஹேக்கிங்கில் வருங்க. ஓகேவா? இந்த க்ளாக்கிங் பொறுத்த வரைக்கும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு Black Hat ஹேக்கர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுவார்னா வந்து ஒரு வெப்சைட்டை தயாரிப்பார். அதே மாதிரி அதே வெப்சைட்டில் வந்து வேறு வேறு இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டு இன்னொன்று தயாரிப்பார். சரிங்களா? ஒரே வெப்சைட்டை வந்து கொடுப்பாரு. மனுஷன் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் கூகுள் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். என்னோட ஸ்பைடர், வெப் ஸ்பைடர் இல்லை பாட் என்ஜின்ஸ் பார்க்கும்பொழுது வேறு மாதிரி இருக்கும். சர்ச் பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ அது பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து Black Hat ஹேக்கிங்னு சொல்லுவாங்க, க்ளாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரே வெப்சைட் வெவ்வேறு மாதிரி தெரிஞ்சுன்னா எப்படிப்பா அப்படின்னா அது எப்படி தான் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கான டெக்னிக் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டுங்க. ஒயிட் கலர் டெக்ஸ்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்களேன், ஒயிட் கலரில் இருக்குது, அங்கே எதுவுமே இல்லை, நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது அங்கே ஏதோ டெக்ஸ்ட் இருக்குது. ஓகேவா? அந்த ஒயிட் கலரை மறைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ கூகுளுடைய வெப் பாட் வரும்பொழுது ஆட்டோமேட்டட் ப்ரோக்ராம் படிக்கும் பொழுது இந்த டெக்ஸ்ட் ஒயிட் கலர் இருக்கிறது வந்துடும். மனுஷன் நான் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாதுங்க. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு இன்விசிபிள் ஆர் ஹிடன் டெஸ்ட்ன்ற ஒரு கான்செப்ட் மூலமாக வந்து ஒரு வெப்சைட்டை மேலே தூக்கிட்டு வருவாங்க. ஆனால் இது பண்ணக்கூடாது, நான் போய் சொல்லிடுறேங்க. 2வது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ் ரிலேட்டட் வெப்சைட்ஸுங்க. கண்டென்ட் எல்லாமே ஃப்ளாஷில் இருக்கும் பொழுது ஒரு வெப் பாட்னு சொல்கிற வெப்சைட்டால் படிக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அன்வான்டான ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவானா வந்து செக்ஷுவல் வெப்சைட் லிஸ்ட்டில் இதை கூகுள் சேர்த்துக்கூடாது நம்மளது நினச்சா அவன் வந்து ஃப்ளாஷில் போட்டு வச்சுருவான். ஃப்ளாஷில் இருக்கிறது கூகுளால் படிக்க முடியாதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா வந்து வெப் இமெயில் இப்போ ஸ்பேமிங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து க்ளாக்கிங் அப்படின்னா வெப் இமெயில் க்ளாக்கிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து சென்டர் இருக்கான்னு வச்சுங்களேன், நான் தான் உனக்கு மெயில் அனுப்புறேன்ட்டு அவனுக்கு தெரியாது. சரிங்களா? என்னுடைய டீட்டெயிலாம் மறைச்சி வச்சுருது. ஓகேவா? இது இல்லாமல் வந்து நான் கொடுக்குற கண்டென்ட்லேயே வந்து கண்டென்ட் இருக்கும், நீ கிளிக் பண்ணும்போது வேற எங்கேயும் தூக்கிட்டு போகும். நான் வந்து ஒரு வெப்சைட் கொடுக்குறேன், wikitechy.com போங்கன்னு சொல்கிறேன், அதை கிளிக் பண்ணால் வேறு ஒரு வெப்சைட் கூப்பிட்டு போயிடுங்க. ஓகே, இந்த மாதிரி வந்து இமெயில் மூலமாக வந்து க்ளோக்கிங் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து HTML ரிச் வெப்சைட்ஸுங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த SEO HTML ரிச் வெப்சைட்ஸ். அப்படின்னா என்னன்னா ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதில் வந்து HTML டேகை விட
கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா தான் அது வேலிடான வெப்சைட்டுங்க கூகுளை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டான வெப்சைட்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுங்க என்ன பண்ணுவானுங்க, டிசைனிங்லாம் சூப்பராக போட்டிருப்பான், பிக்சர்லாம் நிறைய போட்டிருப்பான், கண்டென்ட் கம்மியாக போட்டிருப்பான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து லைக் ஹேக்கிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. கோட் டு டெக்ஸ்ட் ரேஷியோ செக்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சு நம்ம வந்து செக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பாருங்கள், செக் நவுன் கொடுக்கும்பொழுது நான் என்னுடைய வெப்சைட் இருக்குன்னா வந்து அதோட டெக்ஸ்டுவல் கண்டென்ட் எல்லாமே உனக்கு வித் ரேஷியோ கூட அழகாக உனக்கு கொடுத்துரும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தது இமேஜ் கேலரி வெப்சைட்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் இமேஜ் கேலரி வெப்சைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய இமேஜஸாக இருக்கும், ஒன்றும் கண்டென்ட் இருக்காது, டெக்ஸ்டுவல் கண்டென்ட்டே இருக்காதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிளாக்கிங் அப்படின்ற பிளாக் ஹேட் டெக்னிக்கை சேர்ந்த வகைகளாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வெப்சைட்டுங்க. நான் வெப்சைட்டை ஹைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து லைக் லீகலாக அந்த வெப்சைட் காமிக்கக்கூடாதுன்றதுனால பாருங்களேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? ஹைப்பர் லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஹைப்பர் லிங்காக இருக்குது. அதை கிளிக் பண்ணால் வேற எங்கேயும் தூக்கிட்டு போகுதுங்க. இதுதான் அந்த ஃப்ளாஷ் ரேட்டர் வெப்சைட்டுங்க. அதாவது இமேஜஸ் இருக்கும், கிளிக் பண்ணால் அது எங்கேயோ தூக்கிட்டு போகுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூசர்ஸை வந்து வேறு எனக்கு தேவையான ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த HTML கோடை எடுத்து அங்கே போய் தேடினேன். அதாவது லைக் அந்த பர்டிகுலர் கண்டென்ட் இருக்கான எங்கே அந்த கண்டென்ட் ஒழிச்சு வச்சிருக்கானு கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஓகே, இதுதான் வந்து கிளாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஓரளவு இந்த கிளாக்கிங் பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும், டெக்ஸ்டுவல் லைக் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் 1, 2வது என்கிட்ட படிக்கணும் 2, அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா வந்து லைக் கேரியர் கைடன்ஸ் பண்ணணும். எதுவாக இருந்தாலுமே என்னை இன்ஸ்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. காஷு இன்ஃபோட்டோன்ற என்னோட அக்கௌண்ட்டில். இல்லை டேரெக்டாக எனக்கு ஃபோனே அடிச்சிருக்கேன், என்ன போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் மை ஃபோன் நம்பர், யூ கேன் காண்டாக்ட் மீ எனி டைம்ங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் இந்த வீடியோக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷு இன்ஃபோ.